பெங்களூரு புல்ஸ் ரிவெஞ்ச் மேட்ச் நேத்து முடிஞ்சிருக்கு. அதுல பெங்களூரு புல்ஸ் ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்க, வச்சு செஞ்சிட்டாங்க தமிழ் தலைவாச. தமிழ் தலைவாசோட பிளே ஆஃப் வாய்ப்புகள் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இனிமே நடக்கிற எல்லா மேட்ச்லயும் தமிழ் தலைவாஸ் ஜெயிக்கணுங்கிற ஒரு சூழல்ல தமிழ் தலைவாஸ் வந்து மாட்டிருக்காங்க. எவ்வளவு பெரிய சிக்கல், எப்படி வந்து மாட்டிருக்காங்கன்னு பாருங்க. 20 நிமிஷம் மேட்ச் 20 நிமிஷம் முடியறது வரைக்குமே அர்ஜுன் தேஸ்வால் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் அவுட் ஆஃப் த மேட்ல தான் இருந்தாரு. என்னதான் நம்ம ரயில்ல நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணா கூட நம்மளால அவரை வந்து நிறைய நேரம் மேட்ல உட்கார வைக்க முடியல. சோ அப்போ 20 நிமிஷம் மேட்ச்ல 10 நிமிஷம் அவர் வெளியில இருந்தாருன்னா அவரால் எப்படி பாயிண்ட் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கறது கேள்விக்குறி. ஆனாலும் 20 நிமிஷம் முடிவுல தமிழ் தலைவாஸ் தான் ஒரு புள்ளியில நம்ம வந்து அப்பர் ஹேண்ட்ல இருந்தோம், அவங்க வந்து ஒரு புள்ளியில கம்மியா தான் இருந்தாங்க. அப்பனா மேட்ச் எப்படி டர்ன் ஆகுதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் கடைசி ரைடு தாங்க இங்க ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். அதுவும் கடைசி ரைட்ல அர்ஜுன் தேஸ்வால் போறாரு. அப்ப 3 பேர் தான் வந்து களத்துல இருக்காங்க. அவங்க பிடிச்சாங்கன்னா சூப்பர் டேக்கிள்ங்கிற சிச்சுவேஷன் ரொம்ப க்ளோசஸ்ட்ல தான் வந்து அர்ஜுன் தேஸ்வால் பிடிபடுறாரு. சோ ஆக பெங்களூரு புல்ஸ் 4 பாயிண்ட் வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சுட்டு போறாங்க. வாழ்த்துக்கள் பெங்களூரு புல்ஸ், எஸ்பெஷலி தீபக் சங்கர்.